அதாவது நான் தனிப்பட்ட நபர்களுடைய விமர்சன விஷயத்தில் நான் போக விரும்பலை. பொதுவாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அப்படின்ற பாணியில் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ அவங்க அண்ணாமலைக்கு எதிராக இந்த மாதிரிலாம் குற்றப்பட்டியல் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கை தான் குலைக்கப் போகின்றது. ஏன்னா திமுக, நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா ஊழல் அப்படின்றத தான் நீங்கள் கையில் எடுக்கணும். வாரிசு அரசியல் அப்படின்னா அது பாருங்க, இது காலங்காலமாக எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு வந்தாச்சு, புரியுதுங்களா? அது அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்கள் யோசிக்கணும். அங்கே இப்போதோ மேல் மட்டத்தில் மட்டும் நீங்கள் வாரிசு அரசியல் நினைக்காதீங்க. கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் லெவல்லையும் அந்த மாதிரி தான் வாரிசு அரசியல். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். குடும்பமே திமுக. அமைச்சர் போயிட்டு அங்கே பேசிட்டு வந்திருக்கார், புரியுதுங்களா? அதனால அவங்க பரம்பரையாக கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் நல்லது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க கட்சியில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி வாரிசு கீழ்மட்டத்தில் மேல் மட்டத்தில் எல்லா மட்டத்திலையும் வாரிசு அரசியல் இருக்குது. அதை மட்டுமே சொல்லி நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடியாது.